திருச்செல்வன் தன்னை காக்க நீ பட்ட பாடு இரவோடு இரவாக சிறு பிள்ளையோடு திருச்செல்வன் தன்னை காக்க நீ பட்ட பாடு இரவோடு இரவாக சிறு பிள்ளையோடு தாய்மையின் பூரண உணர்ச்சிகளோடு தாங்கி நடந்ததினால் கிடைத்தது நாடு, தாங்கி நடந்ததினால் பிழைத்தது நாடு. மாதா நீயே அருள் வெள்ளமே. ஒவ்வொரு வீட்டினிலும் உன் போல தாயும், ஒவ்வொரு தாயிடத்தும் அவர் போல தேயும். ஒவ்வொரு வீட்டினிலும் உன் போல தாயும், ஒவ்வொரு தாயிடத்தும் அவர் போல தேயும். வந்து பிறந்து விட்டால் சொந்தங்கள் ஏது, மாதா நீ சொல்லு மகனிடம் தூது. அவர் அவர்களுக்கு உணவளித்தார், மலை தேனால் அவர்களுக்கு நிறைவழித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த திருப்பலியானது தேவ இரக்கம் அருள்துறை அவர்களின் குடும்ப முன்னேற்றத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, நமது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமான நற்கருணையின் மாண்பை போற்றும் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா வழிபாட்டிற்கும் ஜூன் மாதம் முதற்சனி நவநாள் திருப்பலிக்கும் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது ஆன்ம உணவான நற்கருணை நமக்கும் கடவுளுக்கும் இடையே இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது. நமக்கு நிலைவாழ்வை தரும் உன்னத கொடையாகிய நற்கருணையின் மீது நாம் ஆழமான பக்தியும் நம்பிக்கையும் கொண்டிருக்கவும், நம்முடைய வாழ்வில் நற்கருணை வழங்கும் அருளை பெற்று நமது வாழ்வை மேன்மைப்படுத்தவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தாய் திருவையோடு இணைந்து கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று மக்களுக்கு வாக்களித்தார். அவர் எப்படி தன்னுடைய மக்களோடு உடன் இருக்கிறார் என்றால், அவர் தான் ஏற்படுத்திய அந்த நற்கருணையின் வழியாக அவர் உலகம் முடியும் வரை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். அப்படிப்பட்ட உன்னதமான பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது நம் ஆண்டவருடைய திருவுடலை பெறுகின்றோம், திரு ரத்தத்தை பெறுது நாம் உண்கின்றோம். ஆக நாம் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே சுமந்து செல்கிற நற்கருணை பேழையாக இருக்கின்றோம். ஆக பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை சுமந்து செல்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய நற்கருணை பேழையாக இருக்கின்றோம். நாமும் ஆண்டவரை தாங்கி செல்கின்ற ஒரு
கருவியாக செயல்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, அவ்வாறு உணர தவறிய தருணங்களுக்காக நாம் நம்முடைய குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலை அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்கள் ஆண்டார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனசான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 11 முதல் 15 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்ததும் அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தமும் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்குமென அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நாம் மனசான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகின்றது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 14 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 16 முடிய மற்றும் 22 முதல் 26 முடிய. புலிபற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்குள் செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்களோடு என்றும் நிறைவாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இங்கிலாந்தை சேர்ந்த புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் மால்கம் என்பவர் புனித அன்னை தெரசா கல்கத்தாவிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவருடைய பணிகளை எல்லாவற்றையும் ஒரு ஆவண படமாக எடுக்க விரும்பினார். எனவே அவர் கல்கத்தாவிற்கு வந்து அன்னை தெரசா செய்த அனைத்து பணிகளையும் ஆவணப்படமாக எடுக்க அன்னை தெரசாவிடம் அனுமதி கேட்டு அவர் அதற்குண்டான செய்கைகளில் இறங்கினார். அப்பொழுது அன்னை தெரசா சிற்றாலயத்திலே எப்பொழுதும் திருப்பலியிலே பங்கெடுத்து, காலை திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெப வழிபாட்டிலே ஈடுபடுவது வழக்கம். அவ்வாறாக அன்னை தெரசா காலை வேளையிலே செயல்படுகின்ற அந்த பங்கெடுக்கின்ற அந்த திருப்பலி மற்றும் அந்த காலை ஜெப நேரங்களிலே அவர் அந்த சிற்றாலயத்திற்குள்ளாக புகைப்படங்களை எடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் புகைப்படங்களை எடுக்கின்ற பொழுது அங்கு பலவிதமான விளக்குகளை வைத்து அவர் அந்த புகைப்படத்தை எடுத்தார். அப்பொழுது அந்த புகைப்படம் எடுக்கின்ற பொழுது அந்த வெளிச்சமானது அன்னை தெரசாவை ஜெப செய்வதிலோ அல்லது திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது அது அவருக்கு ஒரு தடையாக இருந்தது. அவர் முழுமையாக அந்த ஜெபத்திலோ அல்லது திருப்பலியிலோ பங்கெடுக்க முடியவில்லை. எனவே அவர் அந்த புகைப்பட கலைஞரிடம் சொன்னார், நீங்கள் இந்த ஜெப நேரத்திலும் திருப்பலி நேரத்திலும் தவிர மற்ற நேரங்களிலே நீங்கள் இந்த வெளிச்சத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அன்னை தெரசா அவரிடத்திலே கூறினார். அதற்கு அந்த அறிஞர் சொன்னார், இந்த விளக்குகளை நான் பயன்படுத்தாவிட்டால் உங்களுடைய முகமானது பிரகாசமாக இருக்காது, உங்களுடைய முகம் தெளிவாக இருக்காது என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அன்னை தெரசா சொன்னார், நீங்கள் இந்த இடத்தில் மட்டும் உபயோகப்படுத்த வேண்டாம், மற்ற இடத்திலே நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லி சொன்னார். அன்னை தெரசாவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் ஆலயத்தில் உண்டாக அந்த புகைப்படங்கள் எடுக்கின்ற பொழுது அவர் தேவையான வெளிச்சத்தை வைத்து அவர் எடுக்கவில்லை. மாறாக மற்ற இடங்களிலே அவர் புகைப்படத்திற்கு தேவையான அந்த வெளிச்சத்தை வைத்து, அந்த ஃப்ளாஷ் லைட்னு சொல்லிக்கூடிய அந்த ஃப்ளாஷ் வைத்து அவர் எடுத்துக்கொண்டிருந்தார். ஆக இவ்வாறாக அவர் எடுத்துக்கொண்டிருந்த படங்களை எல்லாம் அவர் ஒரு நாள் கண்டு கொண்டிருந்தார். மீண்டுமாக அவர் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர் மற்ற இடங்களிலே அவர் அந்த வெளிச்சத்தை வைத்து எடுத்த படங்களை காட்டிலும் அவர் அந்த ஆலயத்திற்குள்ளாக விளக்குகள் இல்லாமல் எடுத்த படத்திலே அன்னை தெரசாவினுடைய முகமானது பிரகாசமாக இருந்தது. மற்ற படங்களை காட்டிலும் அது ஒரு தெளிவான படமாக இருந்தது. அப்பொழுது அவர் அன்னை தெரசாவிடத்திலே அவர் வினாவினார், எப்படி இது சாத்தியமாயிற்று? நான் திருப்பலி வேளையிலோ அல்லது ஜெப நேரத்திலோ ஆலயத்திற்குள்ளாக எந்த ஒரு வெளிச்சமும் வைக்கவில்லை, மாறாக உங்களுடைய முகமானது மிக பிரகாசமாக இருக்கின்றது என்று அவர் அன்னையிடத்தில் வினவிய பொழுது அன்னை தெரசா சொன்னார்,
நான் தினமும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்கின்றேன். அந்த மாத்திரை தான் எனக்கு இந்த பிரகாசத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த புகைப்பட கலைஞரிடத்திலே சொன்னார். அப்பொழுது அந்த புகைப்பட கலைஞர் அது என்ன மாத்திரை என்று சொல்லி அந்த அன்னை தெரேசாவிடத்தில் கேட்ட பொழுது அன்னை தெரேசா அவரை அழைத்து கொண்டு சென்று நற்கருணை பேழையை சுட்டிக்காட்டி, நான் தினமும் திருப்பலியிலே பங்கெடுத்து நான் நற்கருணை உட்கொள்கின்றேன். இந்த நற்கருணை தான் எனக்கு தேவையான சக்தியை தந்து கொண்டிருக்கின்றது. அன்றாட வாழ்விலே நான் செய்கின்ற பணிகளை நான் செவ்வனே செய்வதற்கு இந்த நற்கருணை தான் எனக்கு உற்சாகம் ஊட்டிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அவர் அந்த புகைப்பட கலைஞர் இடத்திலே சொன்னார். இவ்வாறாக ஒருமுறை அந்த அன்னை தெரசா பணி செய்து கொண்டிருந்த அந்த தொழுநோய் இல்லத்திற்கு மிகப்பெரிய பணக்கார ஒரு மனிதர் ஒருவர் வந்து அவர் அன்னை தெரசா செய்து கொண்டிருந்த பணிகளை காண வந்திருந்தார். அவ்வாறு வந்திருந்த அந்த பணக்காரர் அன்னை தெரசா செய்த அந்த தொழுநோயாளிகளுடைய புண்களை சுத்தம் செய்வதை கண்டு அவர் சற்று முகம் சுளித்து அவர் அந்த அறைக்குள்ளாக அவரால் நிற்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த புண்களுடைய துர்நாற்றத்தின் காரணமாக அவரால் அந்த அறையில் நிற்க முடியவில்லை. மாறாக அவர் அந்த அறையை விட்டு வெளியே வந்து விட்டார். அந்த அறையில் இருந்து வெளியே வந்த பொழுது அன்னை தெரசாவிடத்திலே அவரும் இந்த கேள்வியை கேட்டார். நீங்கள் பல கோடி ரூபாய் தந்தாலும் நான் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய முடியாது, இந்த பணியை செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள் என்று அவரும் அன்னை தெரசாவிடத்தில் கேட்ட பொழுது அன்னை தெரசா அவரையும் கூட்டிக் கொண்டு சென்று நற்கருணை பேழையை சுட்டிக்காட்டி, இந்த நற்கருணை ஆண்டவர் தான் இந்த புண்களை சுத்தம் செய்வதற்கு எனக்கு சக்தியை தந்து கொண்டிருக்கின்றார், இந்த ஆண்டவர் தான் எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்திலே கூறியதை நாம் வரலாற்றிலே வாசிக்கின்றோம். ஆக பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் எவ்வாறு நம்முடைய ஆண்டவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் அநேக நேரங்களிலே இந்த நற்கருணையை எப்படி உட்கொள்கிறோம்? நாம் தகுதியற்ற முறையிலே முறையான பாவ சங்கீத்திரம் இல்லாமல் நாம் பிறரோடு சண்டையிட்டோ அல்லது சஞ்சய சச்சரவுகளோடு பிறரோடு மனத்தாங்களோடு இருக்கின்ற அந்த வேளையிலே நாம் திருப்பலிக்கு வருகின்றோம். திருப்பலியிலே வந்து நாம் நற்கருணை ஆண்டவரை தகுதியற்ற முறையிலே நாம் உட்கொண்டு கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களை, நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், யாரெல்லாம் தகுதியற்ற முறையிலே இந்த உணவை அருந்துகிறார்களோ, நற்கருணையை உட்கொள்கிறார்களோ, இந்த பந்தியிலே பங்கு பெறுகிறார்களோ, அவர்களெல்லாம் சாவான பாவம் பெறுகிறார்கள் என்று நாம் புனித பவுல் அடிகளார் கூறுவதை கேட்கின்றோம். ஆக பிரியமானவர்களை, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அழகாக கூறுவார், நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்றும் அடிப்படையும் மையவுமானது என்று சொல்லி புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் கூறுகின்றார். ஆக இன்றைக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபை இன்றளவும் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த நற்கருணை என்ற அருள் சாதனமாகும். ஆக பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எவ்வாறு இந்த நற்கருணைக்கு மரியாதை செலுத்துகின்றோம்? பல நேரங்களிலே நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம். ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற நாம் அங்கு நற்கருணை பேழைக்குள்ளாக நற்கருணையானது இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அதற்குரிய மரியாதையை கொடுப்பதில்லை. ஆலயத்திற்குள்ளாக நாம் நடந்து செல்கின்ற பொழுது அந்த நடுவில் இருக்கின்ற அந்த நற்கருணையை நாம் அநேக நேரங்களிலே மறந்து நாம் சும்மா சாதாரணமாக ஏதோ தெருவை கடந்து செல்வது போல நாம் கடந்து செல்கின்றோம். மாறாக நாம் எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்குள்ளாக வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் முழந்தால் படியிட்டு நற்கருணை நாதருக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும். ஆக இந்த பெருவிழாவிலே நாம் ஒரு முடிவெடுப்போம். நாம் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் எப்படி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம்? இந்த நற்கருணையை நாம் உட்கொள்கின்ற பொழுது எந்த முறையிலே நாம் உட்கொள்கிறோம்? தகுதியான முறையிலே உட்கொள்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய இந்த உலகத்திலே அநேக புதுமைகளானது இந்த நற்கருணை வழியாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அநேக நபர்கள் இந்த நற்கருணையிலே உண்மையிலே ஆண்டவர் இருக்கின்றாரா, ஆண்டவர் குருவானவர் இந்த
அப்பத்தையும் ரசத்தையும் இது கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது என்று அவர் அந்த வசீகர வார்த்தைகளை கூறுகின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறதா என்று சொல்லி அநேக நபர்கள் சந்தேகப்படுகின்றார்கள். இவ்வாறாக இத்தாலி தேசத்திலே உள்ள லான்சியானோ என்ற இடத்திலே ஒரு குருவானவருக்கே இந்த சந்தேகம் வந்தது. அவர் தன்னுடைய குருத்துவ வாழ்விலே அவர் அநேக திருப்பலிகளை நிறைவேற்றினார். ஆனால் அவ்வாறு நிறைவேற்றி கொண்டிருந்த அந்த குருவானவருக்கு தனக்குள்ளாக ஒரு சந்தேகம் எழுந்தது. என்ன சந்தேகம் என்று சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த நடு பூசையிலே நான் இது இயேசுவின் உடலாகவும் இது இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி நான் என்னுடைய வார்த்தைகளை உச்சரிக்கின்றேன். ஆனால் உண்மையிலேயே இந்த அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறதா? இதில் இயேசு உண்மையாகவே வீற்றிருக்கிறாரா என்று சொல்லி அவர் சந்தேகமடைந்தார். அப்பொழுது அந்த சந்தேகத்தோடு அவர் அந்த திருப்பலிக்கு செல்கின்றார். அந்த திருப்பலி செல்கின்ற வேளையிலே அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த நடு பூசையிலே அவர் இது கிறிஸ்துவின் உடல், இது கிறிஸ்துவின் இரத்தம் என்று அந்த வசீகர வார்த்தைகளை சொல்கின்ற அந்த நேரத்திலே அது கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறியது என்று சொல்லி நாம் வரலாற்றிலே வாசிக்கின்றோம். உடனே அந்த இடத்திலே அந்த குருவானவர் தன்னுடைய தவறை உணர்ந்தவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் தான் உடலிலும் இரத்தத்திலும் தான் கொண்ட சந்தேகத்திற்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார் என்று நாம் வரலாற்றிலே வாசிக்கின்றோம். ஆக பிரியமானவர்களே, இன்று நற்கருணை இல்லை என்று சொன்னால் கத்தோலிக்க திரு அவை இல்லை. எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற அந்த சமயத்திலே நாம் நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்வின் ஊற்றும் அடிப்படையுமாக இருக்கின்றார் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். அன்பே உருவான இறைவா, நற்கருணையை மையமாக கொண்டு இருக்கும் நற்கருணை சமூகமாகிய எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் நற்கருணை மீது ஆழமான பற்று கொண்டிருக்கவும், மக்களை தங்களுடைய மறைவுரைகளாலும் வழிபாட்டு கொண்டாட்டங்களினாலும் நற்கருணை பக்தியில் வளர்த்தெடுக்கவும் அருள் தர இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் இந்திய நாட்டு தலைவர்கள் மக்களின் நன்மையையும் நாட்டின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மனதில் கொண்டு செயல்படவும் மக்களுக்கான திட்டங்களை வகுக்கவும் அருள் தாரும். மேலும் எம் நாட்டில் மக்களுக்கான நல்லரசு அமைந்து மக்களுக்கான நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எம் பங்கு திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். எம் பங்கு என்னும் திரு அவை நற்கருணை சமூகமாக வளரவும், எம் பங்கில் உள்ள அனைத்து வயதினரும் நற்கருணையில் பக்தியில் வளரவும், நற்கருணையின் அருள் எங்களுடைய குடும்பங்களில் நிறைந்து எங்கள் குடும்பங்களில் நிறைவான ஆசீர் பெருகவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, புதிய கல்வியாண்டினை தொடங்கியுள்ள சிறந்த கல்வி அறிவினால் தங்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை தேர்ந்து கொள்ளவும் தேவையான அருள் தந்து படிக்கின்ற இளம் தலைமுறையினரை நன்கு வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்திலே மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே எடுத்து வைத்திருக்கின்ற எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் நீர் கனிவாய் செவி சாய்த்தருளும். எங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை நீர் நிறைவேற்றி தருவீராக. அன்பான ஆண்டவரே, இது வந்த நேரத்திலே இங்கே திருப்பலியிலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த ஒவ்வொரு மக்களையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் எந்த ஏக்கத்திற்காக எந்த நோக்கத்திற்காக இந்த திருப்பலியிலே வந்து பங்கெடுத்திருக்கிறார்களோ அந்த எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் நீர் நிறைவு பெற செய்வீராக. இவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீர் வழி நடத்துவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே நோக்கி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பேரை புகழ்ச்சி
மீட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அடித்தளங்களுக்காகவும் மது கையில் பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஊக்குப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி உணவை விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவை காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சி ஏற்புடை கொடையாக மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நேரும் நம்பிக்கையாளர்களுக்கு கொடையாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். இதனால் உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கையில் ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்தனை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புனிதோர் பண்பாடுகின்றன. வான தூதர் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி நாங்களும் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட ஊலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். அன்பான ஆண்டவரே, இதோ இப்படி திருப்பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற இந்த மக்கள் அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் எந்த தேவைகளுக்காக இங்கு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீர் நிறைவு பெற செய்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பரிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலைவாழ் அளிப்பதாக. சங்கமமே எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் பேரின்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் தூய்மையாய், 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 தூய்மையாய்,
இறைவனின் ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.